உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு நம்பிக்கையே இல்லாம இருக்கீங்களா? அப்படின்னா இந்த ஒரு கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கிராமத்துல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல ஒரு பையன் ஸ்கூலுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னாலே 10 கிலோமீட்டர் நடந்துதான் போவான். அவங்க அப்பா காய்கறி வியாபாரம் பார்த்து குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவனோட வகுப்புல இருக்க ஆசிரியர் எல்லாத்துக்கிட்டையுமே உங்களோட கனவு என்னன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி எல்லா மாணவர்களும் சொல்றாங்க, இவனும் என்னோட கனவு IAS ஆபீசர் ஆகணும்னு சொல்றான். இதை கேட்ட சக மாணவர்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு அவன் மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. அதனால இரவும் பகலும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். 10 வருடங்கள் கழிச்சு இவன் நினைச்ச மாதிரியே IAS எக்ஸாம் எழுதுறான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியரும் பண்ணிடுறான். கடைசியில IAS ஆபீசராகவும் மாறிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஒரு பையன் கிட்ட நீங்க IAS ஆபீசர் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், வாழ்க்கையில நம்பிக்கையும் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் நம்மளால அடைய முடியும்னு தான் சொல்றான். இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.